ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இது வந்து நைட்டு 10:30 அந்த டைமில் வந்து போட ஆரம்பிச்சது. எல்லாருமே வந்துட்டு எங்கள் தெரு ஃபுல்லாக கோலம் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நைட்டு வந்துட்டு 10:30க்கு பாருங்கள், குழந்தைங்க கூட தூங்கவே இல்லை, எல்லாருமே போட்டுட்ருந்தாங்க. இந்த நியூ இயர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். போன வருஷம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது நமக்கு கஷ்டம் ஏதாவது வந்திருந்தாலோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த வருஷத்தில் நம்ம சந்தோஷமான நினைவுகள் வச்சுக்கிட்டு ஹாப்பியாக வந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம். இந்த கோலம் வந்துட்டு இப்போ பாதியில் தான் விட்டுருக்காங்க. நான் ஃபுல்லாக முடித்தோடனே காமிக்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. நாங்கள் தான் கலர் கொடுத்தோம். அக்கா வந்து கோலம் போட்டாங்க. நாங்கள் கலர் மட்டும்தான் கொடுத்தோம். இவ்வளோ அழகாக எங்களால் போட முடியாது. அதுக்கப்புறம் இது வந்து எதிர் வீட்டில் இருக்க அக்கா போட்டது. அவங்க ஒரு ஆள் தான் போட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து என் ஃப்ரெண்டு மகாலட்சுமின்னு அவங்க போட்டிருந்தாங்க. சிம்பிளாக பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. அவங்க வரைஞ்சி தள்ளுவாங்க. அவங்க அம்மா அதுக்கு மேலே ரொம்ப நீட்டாக அழகாக போடுவாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க போடலை. இது வந்து இன்னொரு பக்கத்து வீட்டு அக்கா போட்டது. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக போடுவாங்க. சின்ன ஒரு 5 புள்ளி கோலம் தான் போடுவாங்க. ஆனால் அதுவே வந்துட்டு அழகாக அந்த வரைவாங்க பார்த்திங்களா, அதில் இருக்குது அந்த மாதிரி வரைவாங்க அவங்க. அந்த கோலமும் நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் தெரு ஃபுல்லாக நான் அப்படியே வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஒவ்வொருத்தங்களாக போட்டது. நாங்கள் கோலம் முடிக்கிறதுக்கு ஒரு 12 o'clock கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ எல்லாேருக்கும் விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கணும். எல்லோரும் மாற்றி மாற்றி விஷ் பண்ணிக்கிட்டு ஒரு அக்கா வந்து சாக்லேட் கொடுத்தாங்க, எதிர் வீட்டு அக்கா. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. இதுவும் வந்துட்டு அங்கே பக்கத்து வீட்டில் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நான் எடுத்திருந்தேன். எல்லா கோலமும் வந்து கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஃப்ளவரும். இந்த பசங்க பார்த்திங்களா நைட்டு 12 மணி வரைக்கும் தூங்கலை. இந்த தெரு அந்த தெருவுன்னு எல்லா தெருவுலேயும் வந்து பசங்க வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஒரு 11:30 இருக்கும் இதை நான் எடுத்தது. அது வரைக்குமே தூங்கலை. மேலெல்லாம் ஸ்டார் கட்டி வச்சுட்டு ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணாங்க இந்த வருஷம் நைட்டு, தூங்காமல் மூச்சிருந்து. இதுவும் வந்துட்டு எதிர் வீட்டில் ஒரு அக்கா போட்டிருந்த கோலம். நியூ இயர்லேருந்து பொங்கல் வரைக்குமே கோலம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக போடுவாங்க. இது வந்து போட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். இதுதான் வந்துட்டு எங்கள் வீட்டு வாசலில் போட்டது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஜாலியாக ஒவ்வொருத்தவங்களையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஜாலியாக போட்டிருந்தோம். இதுவும் வந்துட்டு பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு அக்கா போட்டிருந்தாங்க. இதுவும் சிம்பிளாக நீட்டாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்லாம் கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் எதுக்குமே வருத்தப்படாமல் ஜாலியாக இருங்க. நமக்கு வந்து நமக்கு ஒரு இது கஷ்டமாக இருக்குது, இது நடந்துடுச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கஷ்டம் இல்லாத இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. காசு பணம் வச்சுருக்கவங்கிட்டையும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு இது நமக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்காம அதை வந்து எப்படி சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ட்ரை பண்ணுறோம், அதில் வந்து நமக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா இந்த கோலம் வந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே முடிச்சிட்டாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அவங்க பாட்டு ஜாலியாக போடுவாங்க. வரைஞ்சி அப்படியே இதுக்கு மேலேயும் வரைய விட்டால் கூட வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு தப்புலேருந்து தான் நம்ம வந்து அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம கற்றுக்க முடியும். அதனால் நீங்கள் எதுக்குமே வருத்தப்படாதீங்க. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி பைக் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாமல் சேஃபாக வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுங்கள். இது வந்து நான் மேலே இருந்து எடுத்தது. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.